ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானவில் லைஃப் ஸ்டைல். எங்கள் தைப்பூசம் கடையில் கொஞ்சம் ஒர்க்கு அப்படின்னு அப்படியே 4 days அப்படியே போயிடுச்சு. சரியாக வீடியோ போட முடியல. சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, அப்புறம் வந்து ஸ்நாக்ஸுக்கு வேர்க்கடலை, கீரை, அதான் பண்ண போகிறோம் நம்ம இன்றைக்கி. அதில் வேறு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறோம் அப்படிங்கிற ஐடியாவே இல்லை. வந்து பார்த்ததில் ஒரு 5 கத்திரிக்காய் இருந்துச்சு, அதை வச்சு தான் பண்ணிடலாம் அப்படின்னு. எண்ணெய் கத்திரிக்காய்ன்னு சொல்கிறத விட குண்டு கத்திரிக்காய்னே சொல்லலாம். ஏன்னா கத்திரிக்காய் வந்து அவ்வளோ பெருசாக தான் இருந்தது. வேறு வழி இல்லை, சரி குழம்புக்கு பண்ணிடலான்னு சொல்லி போட்டாச்சு. எங்கே அந்த கத்திரிக்காவை நம்ம போட்டதும் போட்டோம், குழம்பு முழுகிற அளவுக்கு புளி கரைச்சி ஊற்றுறது என்ன, தேங்காய் கரைச்சி ஊற்றுறது என்னன்னு ஒரு வழியாக குழம்பு முடித்தாச்சு. நமக்கு மார்னிங் வந்து வேர்க்கடலை தான் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஆஃப்டர்நூன் வந்து கம்பு கூழ் பண்ணியிருக்கோம். அந்த கம்பு கூழும் ஆஃப்டர்நூன் எடுத்துக்கலாம். ஏன்னா வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா. இனிமேல் வந்து ஆஃப்டர்நூன் இந்த மாதிரி நீராகாரமாக தான் நிறைய செய்வோம். இந்த கேப்பில் டீ போட்டாச்சு. எல்லாேருக்கும் டீ கொடுத்து காலையில் வந்து ஒரே பரபரப்பாக தான் போகும். அந்த அடுப்பில் இருக்கிறது இங்கே வைக்கிறது, இங்கே இருக்கிறது அங்கே வைக்கிறது. இந்த டைமில் நமக்கு 4 அடுப்பு இல்லை, 10 அடுப்பு இருந்தாலும் நமக்கு பத்தவே பத்தாது. ஏன்னா கையும் நமக்கு 4 நாள் வேணும். வேர்க்கடலையை தாளித்து விட்டு அப்படியே வெங்காயம் போட்டோன்னா பசங்க நீட்டாக சாப்பிட்டுப்பாங்க. லன்ச் பேக் பண்ணி இவங்கெல்லாம் அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு டீயே சாப்பிட்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் பார்த்துருக்கீங்க. மினி விலாக் தான் போட முடிஞ்சுது. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.